சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். கர்நாடகாவில் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட தவறான செய்திகளால் பல மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் கோடிக்கணக்கில் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு தகவல் வெளியிட்டது. இதனை தடுக்க 6 பேர் கொண்ட சமூக வலைதள ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்பட்டது. இக்குழு சமூக வலைதளங்களில் மதவாத, பாலியல், அவதூறு தகவல்களை தடுக்கும் பல்வேறு நிபுணர்களுடன் ஆலோசித்து கர்நாடகா தவறான தகவல்கள் மற்றும் போலி செய்திகள் தடை மசோதாவை தயாரித்துள்ளது. இந்த மசோதா சட்டத்துறை அமைச்சகத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சமூக ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் போலி செய்திகள் பரப்புபவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 10 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் தவறான தகவல் மற்றும் அவதூறு கருத்துக்களை பகிர்வோருக்கு 2 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இந்த குற்றங்களுக்கு ஜாமீன் கிடைக்காதபடி சட்டம் கடுமைப்படுத்தப்படும் என்றும் விசாரணைக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த மசோதா தொடர்பான விவாதம் விரைவில் அமைச்சரவையில் நடக்க உள்ளது.